அன்பு வணக்கம். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. நம்பி ஏமாந்து பணத்தை தொலைத்தவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த பக்கமா ஓகே. இன்னொரு பக்கம் சாதாரண பொதுமக்கள், அவங்களுக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கலாம். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சாக்ஸ் யூஸ் பண்ணியாச்சுன்னா அந்த சுகர் கண்ட்ரோலா இருக்கும், பிரஷர் கண்ட்ரோலா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க வந்து. டேய் ரொம்ப அநியாயம் பண்றீங்கடா. ஆக்சுவலா நான் ஒரு மீட்டிங் போகும்போது என்னோட சுப்பீரியர் அவர் ஒரு கார் வாங்கியிருக்காரு, தாய்லாந்து, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா டூர் போயிருக்காரு. தமிழனோட வாழ்வாதாரத்தை கெடுத்துன்னுக்கிறீங்க. இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும் தெரியுமா? அதை பார்த்துட்டு அடுத்த டீம்ல நெக்ஸ்ட் வந்து இவங்க போறாங்கிறாங்க. அதை பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு கீழே நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல சான்ஸ் இருக்குங்கிறாங்க. இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். இந்த மாதிரி எங்களை மாதிரி எஜுகேஷன் பீப்புள் வேற எங்க போவாங்க? அவங்களை நம்பி தான் ஆகணும் வந்து. இதெல்லாம் தப்பியா? எப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் கொடுப்பான், நீங்க டெம்ப்ட் ஆறீங்களான்னு பாப்பான். நீங்க ஆறீங்கன்னா அந்த ஏரியால உங்களை அடிப்பான். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஃபர்ஸ்ட் உங்களை கன்வின்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அவங்க லாங்குவேஜ் தான் நீங்க பேசுவீங்க. அதனால தான் மேக்ஸிமம் தான் இடிக்குது. எஸ் அப்படியா? உங்களுக்கு அந்த மாதிரி வரணும் தான் ஆசை. சரியா? அப்ப நீங்க இன்னசென்ட் கிடையாது, ஏமாற தகுதியான ஆள் தான். உங்களுக்குள்ளே ஒரு ஏமாற்றுக்கான இருக்கான் அப்படிங்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அது ஏமாத்துறதுன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? எனக்கு புரியுது, ஆனா சொல்ல மாட்டேன். நீங்க அந்த லாங்குவேஜ் நல்லா பேசுறீங்கன்னா இன்னும் 10 பேர் ஏமாத்திருப்பீங்க, இங்க உட்கார்ந்திருக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் சரியா வரல, அதனால இங்க இருக்கீங்க. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் கேஜில இருக்கும். என்னது? மண்ணுளி பாம்பு மினிமம் கேஜில இருக்கும்னா அதாவது ஒரு 2 கிலோ இருக்கும். என்ன சொல்லி வித்த? 2 கிலோவா உங்க கையில கொடுப்பாங்க. யாரு? ஒரு பர்சன். என்னங்க அதே மாதிரியே பேசுறீங்க? கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. டேய் இதுக்கு பேரு கேட்லாக்கா? ஒரு நிமிஷம். நீங்க சொல்லலே ஏதோ எங்கிட்ட விற்க போற லெவலுக்கே சொல்றீங்க. அது ஒருத்தர் கொடுப்பார், அது 2 கிலோ இருக்கும். என்ன யாரும் ஏமாத்த முடியாது, நானும் யாருக்கிட்டையும் ஏமாறவும் மாட்டேன். பாம்பை வாங்கி என்ன பண்ணலாம்னு போனீங்க? அந்த பாம்பை வாங்கி 2 கிலோன்றத 4 கிலோவா வளர்த்து கொடுத்தா. நீங்கலாம் பட்டா யூ பிளடி சீட். நீ 25,000 கொடுத்து வாங்கின அப்படின்னா அதே நீ அப்படியே ட்ரிபிளா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் நீ சம்பாதிக்கலாம். எங்க வித்து? அவங்களே வந்து வாங்கிட்டு போவாங்க. அருமையான ஐடியா வரட்டா. எங்க போறீங்க? இந்த ஞானம் இங்க இருந்தானே வந்துச்சு. அப்ப இந்த வீட்ல இருந்தே ஆரம்பிப்போம். நீங்களா சப்ப மேட்ருச்சு. வெறும் காளான் வளர்த்துருக்கீங்க, பயப்புல பாம்பே வளர்த்துருக்காங்க. அசால்ட். பாம்புன்னு சொல்லாதீங்க செட்டியார் சார், யாருக்கு அதுலயாவது விழுந்தா பிரச்சனை ஆயிட போகுது. இளைய தளபதி விஜய்னு பேர் வச்சுக்கலாமா? இது கரெக்டா 4 கிலோ ஆளவன செக் பண்ணி நம்ம அந்த ஏஜென்ட் கிட்டே கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவனே 1.5 லட்ச ரூபாய்க்கு வித்து கொடுப்பான். ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கி விட்டு தள்ளுங்கள். அந்த இனாம் அப்படின்னு நான் என்ன கேட்டேன், அது அவனே வித்து எடுத்துக்கினா அதே இதுக்கடா நம்ம கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு. நியாயமான கேள்வி. இந்த பேச்சு குறைச்சல ஒண்ணு இருந்தா பரவாயில்ல, அவங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய பாம்பெல்லாம் வீட்டாண்ட வளர்க்க முடியாது. எல்லாத்தையும் ஓகே அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்து வீட்டுல விட்டேன். சரி, விதி உங்ககிட்டயும் வேற. ஓகே, அதுக்கு என்ன ஃபீட் பண்ணணும்? ஏன்னா அது வளரணும்ல, அதுக்கு ஏதாவது ஃபுட் கொடுக்கணும்ல. அது எதையுமே சாப்பிடாது. நீங்க சாதாரணமா மண்ணில் விட்டாலே அதுவே வளர்ந்துரும். ஐயோ, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. ஃபைனலா அது வளர்ந்துச்சா? எப்படி ஏமாந்தீங்க நீங்க அதுல? அதுக்காட்டி நான் வளர்க்குறேன், நல்லா வளர்க்குறேன்னு பந்தா பண்ணியிருந்தேன் ஊர்ல. நான் 5 வச்சுக்கிறேன், 10 வச்சுக்கிறேன். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஒருத்தன் தடின்னு போட்டான். புரியல, யார் எடுத்து போயிட்டானே? திருடின்னு போட்டாங்க வச்சு இடத்துல. நான் சவால் விட்டது போது நான் சங்கட்ட போடுறது போது. ஆனா அது கண்டிப்பா 750 கிராம்ல இருந்து 1.25 கிலோ வரைக்கும் மட்டும் தான் சார் வளரும். அதுக்கு மேல 1 கிராம் கூட சேர்த்து வளராது சார். மொன்ன பம்புன்னு சொல்லுவாங்க இங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்ட